ஹாய் அண்ட் ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Node.js. ஸோ Node.js இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் இல்லைனா வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ரன் டைம் சொல்லலாம். அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறப்போ ஒரு HTML போயிட்டு அதில் ஸ்கிரிப்ட் டேகை டைப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு வந்து Node.js ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் இதை வச்சு நமக்கு நிறையா ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணாங்க. ஆங்குலர், ரியாக்ட், வியூ நீங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கிற நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து Node.js வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக எப்படின்னா வந்து கூகுளில் யூஸ் பண்ணுற V8ங்கிற ஒரு இன்ஜினை ஸ்க்ராட்சாக வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ Node.jsோட அஃபிஷியல் வெப்சைட் ஸோ nodejs.org. ஸோ ஜஸ்ட் Node.jsனு கொடுத்தீங்கனாலே போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட வெப்சைட் கொடுக்கும். ஸோ அதை வச்சு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்டிஎஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்டிஎஸ் இருக்கிற வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் வெர்ஷன்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டில் இருந்திருக்கும். இன்னும் அதில் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு மோஸ்ட்லி வந்து எல்டிஎஸ்ல இருக்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு வேறு என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டாலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா மேக், விண்டோஸ், லினக்ஸ் இது எல்லாமே இருக்குது. நோடோட சோர்ஸ் கோடுமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போது விண்டோஸ் அப்படின்னா 32 பிட் 64 பிட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக் ஓஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லினக்ஸ் ஓஎஸ்க்கும் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டாக்கர் இதெல்லாமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னன்னா விண்டோஸ் வருது. ஸோ விண்டோஸ்லேயும் வந்து நம்ம 2 வகையில் ரன் பண்ணலாம். ஒன்று வந்து எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணாலே எம்எஸ்ஐயோட இன்ஸ்டாலர் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எப்படி டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் Node.js இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லை செக் பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெறும் நோடுன்னு டைப் பண்ணிங்கன்னா போகிறோம். ஸோ நோடு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ரெக்கக்னைஸ்ட் சென்ட்ரல் எக்ஷன் கமெண்ட் வந்துருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா உங்கள்கிட்ட நோடு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போகிறேன். டவுன்லோட்ஸில் போய்ட்டு ஷோ ஃபோல்டரில் கொடுத்தேன்னா Node.js வருது இருக்குங்க. ஸோ இது டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட், ஃபைல் டிஃபால்ட் லொக்கேஷன் இருக்கட்டும். நெக்ஸ்ட், எனக்கு தேவையான எல்லாமே இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது அடிஷ்னலாக இது தேவைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, பேசிக்காக பார்க்கறதுனால இது வேணாம். நெக்ஸ்ட், ஸோ இன்ஸ்டால். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து Node.js டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ Node.js வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி கமெண்ட் ப்ராம்ப்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோடு -version கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி எரர் வரல. இதில் வந்து நமக்கு வந்து வேர்ஷன் என்னன்னு வருது. ஸோ இதுதான் நமக்கு தேவையானது. ஸோ நோடு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துட்டோம். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்டில் தென் பாய்.